So guys, welcome back to my channel. நம்ம சேனலுக்கு புதுசாக அந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், வந்து GoPro வாங்கிட்டேன், அதுக்கான வீடியோ ஆடியோ டெஸ்ட்லாம் எடுத்திருப்பேன். ஸோ இப்போ என்ன மெமரி கார்டு வாங்கலாம் அப்படின்ற ஒரு டவுட் வந்துருச்சு. ஏன்னா ஒரு மெமரி கார்டு வந்து யூஸ் பண்ணி பார்த்தா என்ன ஆயிடுச்சுன்னா, அது வந்து நார்மல் 8GB தான். போன வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். எஸ்டி எரர்னே வந்துடுச்சு. ஐயோ என்னடா அது எஸ்டி எரர்னு வருது, நல்ல மெமரி கார்டு தானே அப்படின்னு நினச்சி நம்ம திரும்ப நான் போட்டு பார்க்குறேன். ஒரு கரெக்டாக ஒரு 6 நிமிஷம் எடுக்குது. 6 நிமிஷம் எடுத்தோடனே ஒரு சில டயத்துக்கு எத்தினா எஸ்டி எரர் அப்படின்னு சொல்லிடுது. ஸோ என்னென்னு பார்த்தா நான் கூட எதுவும் கேமரா மாதிரி எதுவும் ஃபால்ட் ஆகிடுச்சா அப்படி இப்படின்னு நினச்சேன். கடைசியில் வந்து யூடியூப்பில் எடுத்து பார்க்குறேன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, மெமரி கார்டு வந்து ஆக்ஷன் கேமரா, அப்புறம் கேமராக்குன்னு தனியாகவே அந்த மாதிரி மெமரி கார்டு வந்து வாங்கி போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் வந்து நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ அப்படி என்ன மெமரி கார்டுனா, இப்போ சாண்டிஸ்க்குன்னு நிறையா மெமரி கார்டு இருக்குது. டிரான்செண்டு, சாண்டிஸ்க்கு, சாம்சங்கு அப்படின்னு நிறையா கேட்டகரி இருக்குது. அப்புறம் லோக்கல் பிராண்ட், தெரியாத பிராண்டெலாம் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிராண்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கும்போது கிளாஸ் 10 மெமரி கார்டு வாங்கி போடணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ கிளாஸ் 10லேயும் அதுலேயும் சாண்டிஸ்க் அல்ட்ரா எக்ஸ்ட்ரீமு, அல்ட்ரா ஜெட்டுன்னு என்னென்னமோ இருந்துச்சு. நிறைய வெரைட்டி இருக்குது. அதில் என்னென்னா நிறைய வெரைட்டிலாம் சொல்கிறாங்க. ஸோ இப்போ நான் வந்து லாஸ்ட்டாக வந்து என்னென்னா ஒரு 64GB மெமரி கார்டு வாங்கிட்டேன். மீன்ஸ் அது வந்து என்ன கம்மின்னா சாண்டிஸ்க் அல்ட்ரான்னு மட்டும் போட்டிருக்கு அதில். ஸோ இப்போ வந்து GoProவில் வந்து யூஸ் பண்ணேன் நான் வந்து அது வந்து ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக தான் இருக்குது. ஆனால் அதுலேயுமே ஒரு சில அப்பப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் எடுத்துச்சு. அப்படியே வந்து கொஞ்ச நேரம் அப்படியே 1 மினிட் ஸ்க்ரீன் சேவரில் ஆஃபில் போட்டு ஆன் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு சில டயத்துக்கு வந்து டிம் ஆயிரும். ஸ்க்ரீன் சேவரில் அந்த GoProவில் வந்து இந்த மாதிரி ஒன்று இருக்குது. எப்படின்னா 10 நிமிஷம் வந்து ஸ்க்ரீன் டிஸ்பிளே ஓடிக்கிட்டே இருக்காது. கரெக்டாக அந்த 1 நிமிஷம் வரையும் டிஸ்பிளே எடுக்கும். கடைசியில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். ஆனால் கேமரா வந்து ரெக்கார்ட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணி விட்டு பார்க்கும்போது கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் எடுத்துச்சு. கடைசியில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து என்னடா அது மறுபடியும் இப்படி செய்யுது அப்படின்னு சொல்லி மறுபடியும் நான் செக் பண்ணி பார்த்தேன். அப்புறம் கரெக்ட் ஆயிடுச்சு. அது என்ன சொல்கிறாங்கன்னா, மெமரி கார்டு மட்டும் வாங்கும்போது கரெக்டாக வந்து கேமராக்குன்னு பர்டிகுலராக வந்து கேட்டு காஸ்ட்லியான மெமரி கார்டு வாங்கி போடுங்க. அப்போ தான் வந்து இமேஜுமே சேவ் ஆகும், ஒரு வீடியோ வந்து சேவ் ஆகும், குவாலிட்டியுமே கரெக்டாக வரும். இல்லாட்டி வந்து ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ நானும் வந்து சர்ச் பண்ணி நான் வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து எந்த மெமரி கார்டு எடுத்து போட்டேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மெமரி கார்டு 8GB மெமரி கார்டு இது. ஸோ சாதாரண மெமரி கார்டு தான் அது. ஸோ தெரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த கொஞ்சம் வீடியோ வந்து கொஞ்சம் தூரமாக இருக்கிறதுனால, ஸோ இது வந்து சாதாரண பிளாக் கலரில் சாதாரணமாக இந்த மாதிரி இருக்குது இந்த மெமரி கார்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து போட்டோம்னா எஸ்டி எரர்னு வந்துடுச்சு. ஆனால் வந்து இதில் போடும்போது பார்த்திங்கன்னா, ஃபோனில் போடும்போது கரெக்டாக இருக்குது. எல்லாமே பக்காவாக இருக்குது. ஆனால் வந்து கேமராவில் போடும்போது, ஆக்ஷன் கேமராவில் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா எஸ்டி எரர்னு வருது ஒரு 5 நிமிஷம் கழிச்சு. அதுக்கடுத்து என்ன பண்ணால், நான் சொன்ன மாதிரி ஒரு 64GB மெமரி கார்டு வந்து வாங்கி போட்டேன். ஸோ இந்த கேமராவில் வாங்கி போட்டு அது என்னன்னு பார்த்திங்கன்னா, இதில் வந்து ஜஸ்ட் அ மினிட். இந்த மெமரி கார்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா சாண்டிஸ்க்கு அல்ட்ரா அப்படின்னு போட்டிருக்கோம் இதில். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் மேலே கலர், அந்த மேலே சிவப்பு கலர் அப்படி இப்படின்னு இருக்குல்ல. ஸோ நான் சைடில் இமேஜ் போடுறேன் பாருங்கள். இதில் வந்து என்னென்ன போட்டிருக்குன்னா, இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து மேலே வந்து டாப்பில் வந்து சாண்டிஸ்க் அப்படின்னு போட்டிருக்கு. அதுக்கு கீழே வந்து அல்ட்ரா அப்படின்னு போட்டிருக்கோம். அதுக்கு கீழே அல்ட்ரான்னு போட்டிருக்கு. கிளாஸ் 10 மெமரி கார்டு நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த மெமரி கார்டு இதையுமே வந்து இது நல்ல மெமரி கார்டு தான். நல்ல மெமரி கார்டில் பேசிக் மெமரி கார்டு இதுலேயும் இதில் வந்து சாண்டிஸ்க்குன்னு போட்டிருக்கலாம். அதுக்கு கீழே வந்து எக்ஸ்ட்ரீம்னு ஒன்று போட்டிருக்கு. அதுதான் வந்து நார்மலாக வந்து நம்ம வந்து GoPro, அப்புறம் வந்து இந்த ஒரு சில ஆக்ஷன் கேமராஸு, அப்புறம் வந்து இந்த ப்ரொஃபஷனல் கேமராஸ் இந்த DSLR இருக்குல்ல, அதிலலாமே சாண்டிஸ்க் எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ அந்த மெமரி கார்டு தான் வாங்கி போடணும். நம்ம வந்து தெரியாதனமாக நிறைய பேர் என்ன பண்ணிடுறோன்னா, நான் இதுக்கு வந்து இந்த வீடியோ வந்து எதுக்கு மேக் பண்ணுறேன்னா, ஸோ அதுக்கடுத்து யாராச்சும் இப்போ வந்து GoPro வாங்குறீங்களாலும் சரி, வேறு எதுவும் ஆக்ஷன் கேமரா வாங்குறீங்களாலும் சரி, ஸோ வந்து இந்த மெமரி கார்டு வாங்காமல் சாண்டிஸ்க் எக்ஸ்ட்ரீம் மெமரி கார்டு வாங்கி போடுங்க. அதை தான் எல்லோரும் கன்சல்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த மெமரி கார்டு வந்து பார்த்திங்கன்னா வெறும் 600 தான் அந்த மெமரி கார்டு. இதே 64GB அதே நீங்கள் வேணால் அமேசானில் கூட செக் பண்ணி பாருங்கள். சாண்டிஸ்க் அல்ட்ரான்றது ஒரு 600 700 இருக்கும். அதுவும் சாண்டிஸ்க் எக்ஸ்ட்ரீம்ன்றது 64GB வந்து
ரூ. 1300 வருது. ஏன்னா அவ்வளோ காஸ்ட்லியாக வருதுன்னா அப்போ ஏதோ ஒன்று இருக்குன்றது தான் அர்த்தம். ஸோ அதே மாதிரி இப்போ வந்து அதுக்கு என்ன பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, நான் ஒரு 128 ஜிபி வந்து ஆர்டர் போட்டு நல்ல வேளை நான் அந்த 64 ஜிபி வந்து நான் பஜாரில் தான் வாங்கினேன். இங்கே மீனாட்சி பஜாரில் தான் வாங்கினேன். போட்டு செக் பண்ணுறேன், வரும்போது வந்து 32 ஜிபியை போட்டு செக் பண்ணிட்டு வந்தேன். நான் ஏற்கனவே ஒரு இதே மாதிரி அல்ட்ரான்னு சொல்லி அது ஒரு 4 வருஷம் யூஸ் பண்ணது. ஸோ அதை வந்து போட்டு வரேன், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டி எரர்னு வருது, ப்ராப்பராக ரெக்கார்ட் ஆக மாட்டுது. எனக்கு வந்து நிறைய பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்துச்சு. என்னடா இது இப்படி வந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அப்போ நான் செக் பண்ணேன். அப்புறம் யூடியூப்பில் எடுத்து ஒன்றா செக் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் மேட்ரு இருக்குது. ஏன்னா என்னென்னா எக்ஸ்ட்ரீம் மெமரி கார்டு வந்து நல்ல மெமரி கார்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து செக் பண்ணுறேன். அந்த மெமரி கார்டு எரர் பெஸ்ட் மெமரி கார்டு இன் GoPro அப்படின்னு போட்டு பார்க்குறேன் ஃபுல்லாமே சாண்டிஸ்க் எக்ஸ்ட்ரீம்னே வருது. சாண்டிஸ்க் எக்ஸ்ட்ரீமாக அப்புறம் சாம்சங் அப்படின்னு போட்டுருந்துச்சு. அது வந்து இதை காட்டி கொஞ்சம் ரேட்டு கம்மி தான். சாம்சங் அந்த மெமரி கார்டு நல்ல மெமரி கார்டு தான். ஆனால் சாண்டிஸ்க் எக்ஸ்ட்ரீம்ன்றது நல்ல குவாலிட்டியான மெமரி கார்டு. ஒரு கேமராக்குன்னே ஒரு தயாரிக்கப்பட்ட ஒரு மெமரி கார்டுனோட வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி மெமரி கார்டு. ஸோ இப்போ என்னென்னா நான் வந்து ஆர்டர் போட்டேன் ஒரு 128 ஜிபி மெமரி கார்டு, ஒரு சாண்டிஸ்க் அல்ட்ரா தான் ஆர்டர் போட்டேன். அதுவும் ஒரு சார்ஜர் ஆர்டர் போட்டேன். இந்த GoPro பேட்டரி சார்ஜர் தனியாக ஒரு 3 பேட்டரி இருக்கிற மாதிரி. ஸோ ரெண்டுமே பண்டில் பேக்காக கார்ட்டில் போட்டு ஆட் டு கார்ட்டுன்னு போட்டு ரெண்டையும் சேர்த்து போட்டனால ரெண்டும் ஒன்றா வந்துச்சு. நேற்று அப்படியே ரிட்டர்ன் பண்ணிட்டு இப்போ வந்து மறுபடியும் என்ன பண்ணிட்டேன்னா, அந்த ரெண்டையுமே மெமரி கார்டு தனியாக, அந்த என்ன சொல்கிறது, அந்த சார்ஜர் தனியாக வந்து ஆர்டர் போட்டேன். ஏன்னா வந்து அப்புறம் 128 ஜிபி வாங்கி ஐயோ என்னடா அது தேவையில்லாம வாங்கிட்டோமே அப்படின்னு யோசிக்கக்கூடாதுல்ல. ஏன்னா ஆனால் அந்த 128 ஜிபி சாண்டிஸ்க் அல்ட்ராவே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1200 வந்துருச்சு. இந்த சாண்டிஸ்க் எக்ஸ்ட்ரீம்ன்றது 128 ஜிபி வந்து 2025 ரூபா 2040 எவ்வளோ வருது. ஸோ அவ்வளோ வித்தியாசம், கிட்டத்தட்ட ஒரு 800 700 வித்தியாசம் இருக்குது. அப்போ என்னமோ இருக்குது அந்த மெமரி கார்டில். அப்போ ஏதோ இருக்க போய் தான் அவ்வளோ ரேட் வருது, சும்மா ஒன்றும் அவ்வளோ ரேட் வராது. ஸோ வாங்கும்போதே நல்ல மெமரி கார்டே வாங்கிருங்க. நான் வந்து நல்ல வேலை வந்து நான் வந்து ஆரம்பத்திலே நான் வந்து சுதாரிச்சிட்டேன். இதே 120 ஜிபி வாங்கியிருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்புறம் வாங்கி அப்புறம் வேறு ஏதாவது செல்லில் போடுற மாதிரி தான் இருக்கும். எதுக்கு என்கிட்ட இருக்கிறதே இன்டர்னல் மெமரியே நம்ம செல்லில் 120 ஜிபி வந்துடுது. தேவையில்லாததான். மெமரி கார்டெலாம் இப்போலாம் அவ்வளோ தேவையே கிடையாது. மேக்ஸிமம் கேமரா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு மட்டும்தான் மெமரி கார்டெலாம் தேவை. செல்லுலாம் அவ்வளோ மெமரி கார்டு வந்து இன்றைக்கி ரேட்டுக்கு யூஸ் இருக்க மாட்டுறது டவுட்டு தான். ஏன்னா இன்றைக்கி வர்ற செல்லு ஃபுல்லாமே டாப் என்ன தானே வருது. ஸோ அதனால் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, GoPro வாங்கினீங்க அப்படின்னு சொன்னாலே கன்ஃபார்ம் வந்து மெமரி கார்டு வந்து நல்ல மெமரி கார்டு வாங்கி வச்சுக்கோங்க. அதுதான் நான் வந்து சொல்ல வருது, வேறு எதுவும் இல்லை. சாதாரண மெமரி கார்டு வந்து வாங்கி போட்டுறாதீங்க, தயவு செய்து வாங்கி போட்டுறாதீங்க. நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. கேமரா வந்து ப்ராப்பராகவே எடுக்காது. நம்ம நினச்சிட்டு இருப்போம் கேமரா ப்ராப்ளம்னு. கேமராவில் சுத்த ப்ராப்ளம் கிடையாது. கேமரா வந்து நல்லா தான் இருக்கும், மெமரி கார்டு தான் ப்ராப்ளம். ஏன்னா அப்புறம் அதுக்கடுத்து இந்த 64 ஜிபியே மட்டும் பார்த்திங்கன்னா நான் போட்டு அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருந்தேன். இது வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. பட் வந்து சாண்டிஸ்க் எக்ஸ்ட்ரீம் வாங்கி போடுறது ரொம்ப நல்லது. சரிங்க, அவ்வளோதாங்க இந்த வீடியோவில். நான் நேற்று வரும்போது எடுத்துக்கிட்டே வந்தேன். ஒரு வீடியோ ஃபுல்லாக எடுத்துகிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம் வீடியோ எடுத்தேன். பார்த்திங்கன்னா ஒன்றுமே சும்மா எல்லாமே பிளராக ரெக்கார்ட் ஆகி சும்மா 5 நிமிஷமாக ரெக்கார்ட் ஆகி நிற்கிது. அது வந்து இந்த ஜிபியில் போடல. இதை வந்து நான் செல்லில் போட்டு 32 ஜிபி ஒன்று இருந்துச்சு, 32 ஜிபி மெமரி கார்டு ஒன்று செல்லில் இருந்துச்சு. நான் என்ன நினச்சேன், இதை 64 ஜிபியை செல்லில் போட்டு 32 வந்து இதில் போட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அந்த 32வே இவ்வளோ மக்கர் பண்ணிடுச்சு. அது அல்ட்ரா மெமரி கார்டு தான் அதே மாதிரி. ஸோ அதனால் வந்து மெமரி கார்டு மட்டும் நல்ல மெமரி கார்டை வாங்கி போட்டிருக்குங்க GoProக்கு மட்டும்.